தற்பொழுதைய முக்கிய செய்தி பாமக விவகாரம் தொடர்பாக கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு வர நிலையில இந்த தகவல் வெளியாகிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த விசாரணையில என்ன நடந்தது, மேலும் நீதிபதி தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். பாமகவின் பெயர், சின்னம், கொடியை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்புல சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அன்புமணி தரப்பிலேயும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே சமயம் பொதுச் செயலாளரான தன்னை இந்த வழக்கில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில தன்னுடைய மனு மீது முடிவெடுக்காமல் வழக்கை நிராகரிக்க கூறிய மனுவை விசாரணைக்கு எடுத்துள்ளதாக சொல்லி உரிமையில் நீதிமன்ற நிலுவையில் உள்ள அந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வடிவேல் ராவணன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றத்தில் உள்ள ராமதாஸ் தாக்கல் செய்திருந்த அந்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த சூழலில் ஏற்கனவே தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில அந்த மனுவை மறைத்து இந்த இடைக்கால உத்தரவை பெற்றுள்ளதால் அந்த தடையை நீக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, என்ன செய்ய போகிறீர்கள், தந்தை மகன் பிரச்சனை நாளை சரியாகலாம், ஆனால் கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என்று நீதிபதி தெரிவித்தார். அதே சமயம் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை வழக்கில் இணைத்தால் என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.